தமிழ்ல பாகா படத்துல நடிச்சவங்க தான் ரன்யாரா. இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. படம் ஹிட் ஆனா கூட பாட்டு பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதனால இந்த முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னதான் தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கலனாலும் மிச்ச மொழிகள்ல நல்லா தான் நடிச்சுட்டு வந்திருந்தாங்க. இதையும் தாண்டி மாடலிங்கும் அப்பப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப படம் நடிக்கலனா கூட இவங்க டிஜிபியோட மகள். அதனால பணத்துக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல வசதியான குடும்பம் தான். ஆனா இவங்களை ஏன் போலீஸ் கைது செஞ்சாங்க? அதுவும் ஒரு போலீஸ் பொண்ணையே கைது செஞ்சிருக்காங்கன்னா அப்படி என்ன விஷயம் இருக்கும்? எதுக்காக தங்கத்தை கடத்திட்டு வந்தாங்க, எப்படி கடத்திட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு இருந்து. ரன்யாரா, நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ் படத்துல வாய்ப்பு இல்லைனாலும் மிச்சபடி மாடலிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரீசெண்டா துபாய்க்கு போயிருந்தாங்க. அங்க போயிட்டு நல்லா ஜாலியா தான் இருந்துட்டு வந்தாங்க போல. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா பொதுவாகவே நடிகைகளை பெருசா சோதனை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடத்திட்டு வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சோதனை பண்ண மாட்டாங்க. பட் ரன்யாரா அளவுக்கு மீறி நகைகளை அணிஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பிளைட்ல போகணும்னாவே இந்த அளவுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு தான் நகை போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இவங்க அளவுக்கு மீறி நகைகளை அணிஞ்சு வந்த உடனே போலீஸார் எல்லாருமே செக் பண்றாங்க. முதல்ல இவங்க சந்தேகிக்கவே இல்லை. அப்புறம் இவங்களோட சூட்கேஸ் சோதனை பண்ணும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 25 தங்க கட்டிகளை கடத்திட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களை தனியா விசாரணை பண்ணும் போது, இல்ல எங்க அப்பாவே போலீஸ் தான், பெங்களூர்ல இருந்து வருவாங்க, டக்குன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க ரன்யாரா. ஆனா போலீஸ்க்கு சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இவங்களை மேலும் மேலும் விசாரிக்கும் போதுதான் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த ஒரு மாசத்திலேயே 4 தடவை துபாயில போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் எமிரேட்ஸ் பிளைட்ல தான். துபாயில பயங்கரமான செக்கிங் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் எனக்கும் புரியல. துபாயில இருந்து எஸ்கேப் ஆகி இந்தியால மாட்டிக்கிட்டாங்க. இதையும் தாண்டி இவங்களுக்கு பின்னாடி முக்கிய புள்ளிகள் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுது. சோ ஒருவேளை இவங்க நிஜமாவே கடத்தல் பிசினஸ்ல தான் இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிப்புக்கு உண்டான திறமை இருந்த போதும் இந்த மாதிரி வேலைகள்ல செய்யறாங்க இந்த நடிகை. அது மட்டும் இல்லாம 3 நாள் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை பண்ண போறதாவும் ஒரு நியூஸ் வருது. இதுக்கு போலீசார் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, முக்கிய புள்ளிகளுக்காக இவங்க ஒரு திறவுகோல் மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் கேஸ் கொண்டு போறாங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்க நிஜமாவே இத்தனை தங்கத்தை கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு தெரிய வரும். அந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற தொடர்ந்து எந்த செய்தினாலும் உங்ககிட்ட சேரும்.